ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் வந்து ஒரு நல்ல ட்ரேடு ஒன்று கிடச்சிருந்துச்சு. அதை பற்றி ஒரு ஆஃப்டர்நூன் போல் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் டார்கெட்டை புக் பண்ணிவிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் பிளாக் வந்திருக்கு. பட் மார்க்கெட்டால் மேலே பிரேக் பண்ண முடியல. ஸோ கீழேயும் பிரேக் பண்ணிச்சான்னு கேட்டால் அதுவுமே இல்லை. ஒரு நல்ல டெல்ட்டாவும் வரல. ஸோ டெல்ட்டா எவ்வளோ வரணும் அப்படின்னா 20-30K இல்லைனா ஒரு 50K இதெல்லாம் வந்துச்சுன்னா நல்ல ஒரு மார்க்கெட்டோட ஒரு அப்சைடு ஆர் டவுன் சைடு மூவிங் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் பாருங்கள், அப்சைடு மூவிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு பாருங்கள், ஒரு சின்ன ஒரு கேண்டில் வந்து மேலே பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஆனால் அதோட வால்யூம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், டெல்ட்டா 2.55 மட்டும்தான் கொடுத்துருக்கு. ஓகேவா, மேக்ஸ் டெல்ட்டா அப்படிங்கிறது பையிங் சைடு வால்யூமு, அதுவும் 4.5 மட்டும்தான் கொடுத்துருக்கு. ஸோ 20 or 30 அந்த ஒரு கேண்டிலுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இங்கே பாருங்களேன், ஒரு 6.9K தான் இங்கே கொடுத்துருக்கு. டெல்ட்டா நெகட்டிவ் டெல்ட்டா கொடுத்துருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இன்வேலிட் தான். மேலேயும் பாருங்களேன், நான் கொடுத்த டைமில், நான் வீடியோ எடுத்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் கிட்ட மார்க்கெட்டு மூவிங்கில் இருந்துச்சு. அப்புறம் பாருங்கள், இங்கே பாருங்கள் 15K கொடுத்துருக்கு. மினிமம் ஒரு 20-30 வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் பிரேக் அவுட் தான் இதெல்லாம். ஸோ இந்த ட்ரேடெல்லாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. ஸோ ஃபேக் பிரேக் அவுட்டு மார்க்கெட் அப்படியே கீழே வந்துடும். ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் 6.9K, அதுவும் வரல. நெக்ஸ்ட்டு இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக 26K கொடுத்துருக்கு. அதில் பாருங்கள், மேக்ஸ் டெல்ட்டா அப்படிங்கிறது ஒரு பையர் உண்டான வால்யூமு. இந்த பாடியில் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு பையரே கிடையாது. ஒன்று இந்த விக்கில் வச்சுருக்கு, அந்த 18Kங்கிறது கீழே உள்ள விக்கில் வச்சுருக்கு. இதில் பாடியில் பார்த்தீங்கன்னா நல்லா 14K, 7.7K, 9.2K அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல செல்லர் வந்து அக்ரெசிவாக மூவ் பண்ணி கீழே இறங்கியிருக்காங்க. 20K இருந்தாலே போதும். 26K மார்க்கெட் வந்து கொடுத்துருக்கு. அதோட கண்டினியூவாகவே மார்க்கெட் வந்து நல்லா ஒரு டெல்ட்டா போட்டு கீழே இறங்கியிருக்கு. ஓகேவா, இதை இப்போது ரீடெஸ்ட் எடுக்கக்கூடிய மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு திருப்பி ரீடெஸ்ட்டும் எடுத்திருக்கு. எந்த கேண்டில் வந்து பிரேக் அவுட் ஆக கொடுத்துச்சோ அந்த கேண்டலோட ஹையஸ்ட் வால்யூமான இந்த 14K 16Kக்கு மார்க்கெட்டு திருப்பியும் போய் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கண்டினியூவாக மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிடுச்சு. ஓகேவா, இப்போ இது ஃபால் ஆனது பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி சொல்லியிருந்தோம் அப்படின்னா 1:2 ரேஷியோங்கிற மாதிரி நம்ம புக் பண்ண சொல்லியிருந்தோம். எந்த கேண்டில் பிரேக் அவுட் ஆகுச்சோ அந்த கேண்டில் நம்ம வந்து 1:2 ரேஷியோ புக் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ பாருங்கள், அந்த எந்த கேண்டில் இந்த 26K. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்துருந்துருப்போம். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்டாப் லாஸ் வரைக்கும் 46 பாயிண்ட் ஸ்டாப் லாஸு. பட் நமக்கு ஆர்டர் ஃப்ளோ நல்லா தெரிஞ்சவங்க ஸ்டாப் லாஸை ரொம்ப மினிமமாக வைக்கலாம். இந்த கேண்டிலுக்கு மேலே வைக்கலாம், ஜஸ்ட்டு 15 பாயிண்ட்ஸ் கூட ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். ஸோ நமக்கு டார்கெட் புக் பண்ணணும், அதுக்கு நமக்கு ஸ்டாப் லாஸோட ரேஷியோ தெரிஞ்சிச்சுனாக்கா அப்படியே அதை 1:2ங்கிற மாதிரி புக் பண்ணுறதுக்கு பார்ப்போம். நம்ம இது வந்து 47 அப்படிங்கிறது நல்ல ஒரு பெரிய டேட்டா. ஓகேவா, பெரிய டேட்டா வந்து. ஸோ இந்த 47 வந்து நம்ம 1:1 ரேஷியோவில் புக் பண்ணிங்கன்னா கூட ஓகேவா. ஏன்னா பிரேக் அவுட்ஸ் வந்து டவுன் சைடு ஒரு பெரிய கேண்டலாகவே கொடுத்துருக்கு. மார்க்கெட் ஆல்ரெடி ATR கம்ப்ளீட்டு. இன்றைக்கி ஆப்ஷன் செல்லர் டேங்கிறதால நம்ம 1:1 கூட போட்டுக்கலாம். 47 பாயிண்ட்ஸு. ஓகேவா, 47 பாயிண்ட்ஸு. இந்த இடத்துல ஒரு மெயினான இடம், மார்க்கெட் ப்ரொஃபைல் பேஸ் பண்ணியும் ஆர்டர் ஃப்ளோ பேஸ் பண்ணியும் அந்த இடத்துல ஒரு லைன் ஒன்று வரைஞ்சி வச்சுருக்கேன் நான் பிஃபோராகவே. ஓகேவா, ஸோ 50 பாயிண்ட்ஸ் வந்துருக்கு. நம்ம 47 பாயிண்ட்ஸ் சொன்னோமா. ஸோ பிஃபோர் இந்த இடத்துல மார்க்கெட் அதையும் தாண்டி கீழே போயிருக்கு. நான் இல்லைன்னு சொல்லலை, 1:2 ரேஷியோ போயிருக்கு. ஆனால் இவ்வளோ நீங்கள் புக் பண்ண வேண்டாம். ஏன்னா எக்ஸ்பீரி டைமில் மார்க்கெட் வந்து ஒரு கேம்லிங் மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் அதுமாரி கூட போக வேணாம். ஜஸ்ட்டு 1:1 கூட புக் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸிட் ஆகிடுங்க. எக்ஸ்பீரி டைமில் ரொம்ப ப்ரீமியம் டிகே ஆகும். எக்ஸ்பீரி டைத்தில் எல்லோரும் சொல்லுவாங்க 1:3, 1:4 மார்க்கெட் வந்து 5 ரூபாய்க்கு உள்ளது 150 ரூபாய்க்கு போயிடும்னு சொல்லிட்டு அந்த ப்ளே வேண்டாம். சேஃப் அண்ட் செக்யூராக நம்ம கான்ஃபிடெண்ட்டாக ட்ரேட் பண்ணி ஒரு 50 பாயிண்ட்ஸ் பிடிச்சாலே ஒரு லாட்டுக்கு ஒரு 15,000 ரூபா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஒரு லாட்டுக்கு ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸ் பிடிச்சாலே 3,500 நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். டீசெண்டான ப்ராஃபிட்டில் எக்ஸிட் ஆகிடலாம். ஓகேவா, இந்த ட்ரேடு உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? 20+K மார்க்கெட்டு பிரேக் அவுட் கொடுத்தா மட்டும்தான் ட்ரேடுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதேமாதிரி பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஓகேவா, ஸோ ஷியோர் ஷார்ட்டாக நமக்கு ஓரளவுக்கு என்ட்ரி தெரிஞ்சால் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு ட்ரேடை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.